ஹாய் ஹலோ வணக்கம். சக்ஸஸ் ஆரி பொட்டிக் அண்ட் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளோட ஒரு ஸ்டூடெண்டோட கிளாஸஸ் வந்து ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னையோட அவங்களோட கிளாஸ் மொத்தமாக அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குற வந்து டவுட்ஸ் என்னென்னா, சார் நீங்கள் 300 பேட்டர்ன் சொல்லி கொடுப்பீங்களா, 2 ப்ளவுஸ் நிஜமாவே கம்ப்ளீட் பண்ண முடியுமா அந்த டைமில், பர்ஃபெக்டாக உங்கள் ஸ்டிச்சிங்கோட வெளியில் இறங்குவாங்கன்னு நிறைய கேட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி வந்தாங்க, இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு வெளியில் போகும்போது எந்த ஸ்டேஜில் வெளியில் போகிறாங்கன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இவங்களையும் காட்டி தந்துடுறேன். இவங்க தான் ஃபேஸை வந்து நான் காமிக்க மாட்டேன். ஸோ ஸ்டூடெண்டோட விருப்பம் அது. இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட்டு. நமக்கு திருச்சியில் வந்து ஜங்ஷன் பக்கத்தில் கல்லுக்குழின்னு சொல்கிற ஏரியாவிலேருந்து நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க. ஸோ இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவங்க வரும்போது இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எதுவுமே ஸ்டிச்சிங் தெரியாது. ஆன்லைனில் வீடியோ பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்த ஸ்டேஜ் இதுதான். அவங்க எல்லாமே வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருந்தேன். எல்லா ஃப்ரேமுமே தனித்தனியாக வீடியோவில் இருக்கும் பாருங்க. அவங்க ஒர்க் பண்ண செகண்ட் ஃப்ரேமு இதுலேயே வந்து நிறைய கம்ப்ளைண்ட் மிஸ்டேக் எல்லாம் பண்ணி திரும்ப திரும்ப ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண தேர்ட் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. எத்தனை ஸ்டிச் இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க, நிஜமாவே நீங்கள் 300 பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறீங்களான்னு. நீங்கள் இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கும் மேலேயே இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஃபோர்த்து ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் எல்லாமே ஒன் பை ஒன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோவில் இருக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்த்து ஃப்ரேம் அவங்க ஒர்க் பண்ண ஃபிஃப்த் ஃப்ரேம். இதெல்லாம் ஸ்லீவ் பாட்டன்ஸு. ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட 6th ஃப்ரேம் அவங்க ஒர்க் பண்ணது. ஏன்னா ஃப்ரேம்லேருந்து கழட்டி வச்சுருக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அவங்களோட 7th ஃப்ரேம். லாஸ்ட்டாக அவங்க கம்ப்ளீட் பண்ண 7th ஃப்ரேம். ஸோ இது இவ்வளவுமே அவங்க வந்து ஸ்டேஜ் கடந்து வந்த ஃப்ரேம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் அவங்க ஒர்க் பண்ண 2 பிளவுஸு பாருங்க. 7 ஃப்ரேமு 2 பிளவுஸ் நாங்கள் எப்போவுமே சொல்றது. ஸோ இது அவங்க ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் பிளவுஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுவும் நான் வீடியோ இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருப்பேன். ஃபுல்லாகவே வந்து ஹெவி ஒர்க்கு, ஜர்தோசி, வாட்டர் ஃபில்லிங், ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் நாட்டு, இது மாதிரி ஃபில்லிங், வாட்டர் ஃபில்லிங்லேயே வந்து ஃப்ரெஞ்சு நாட்லேயே வந்து ஃபில்லிங் ஒர்க் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணது. அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ஸ்பெஷல் என்னென்னா 7 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 2வது ப்ளவுஸ் அவங்களுக்கு எப்படின்னா, அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ண பக்கத்துலேயே ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சி போய் அவங்களோட கல்யாண பொண்ணோட கல்யாண ப்ளவுஸையே அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. என் கல்யாண ப்ளவுஸ் நீ தான் செஞ்சு தரணும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த செகண்ட் ப்ளவுஸை வந்து 2வது ப்ளவுஸை வந்து அவங்க கல்யாண ப்ளவுஸ் ஆர்டராகவே அவங்க செஞ்சுட்டாங்க. ஸோ இதுதான் பாருங்க கம்ப்ளீட் பண்ணது. ஸோ இவங்க தான் இதுக்கு வந்து சொந்தக்காரங்க. இனி நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்போம். எங்க இருந்து நீங்க இந்த கிளாஸுக்கு வரீங்க? சார் நான் ஜங்ஷன்ல கல்லுக்குழியில இருந்து வரேங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவை நீங்க வந்து யார் மூலமா கேட்டு இந்த இன்ஸ்டிடியூட் வந்தீங்க? சார் நானா தான் சார் யூடியூப்ல பார்த்து வந்தேங்க சார். சரி, ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. வந்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இது பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி போனாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணாங்க. நீங்க ஜாயின் பண்ண இங்க வரும்போது என்ன ஸ்டேஜ்ல வந்தீங்க? சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து நானா கத்துக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க சார் உங்க வீடியோ பார்த்து மெட்டீரியல் கிட் வாங்கிட்டு போனேன். ஆனா வீட்டில் என்னால் கற்றுக்க முடியலங்க சார். வெறும் அந்த செயின் மட்டும் தாங்க சார் என்னால் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அதுவும் நான் வீட்டில் அது கற்றுக்கிறதுக்கு எப்படி ஒரு 15 நாள் இருக்குங்க சார். ஆனால் நான் அதை இங்கே கற்றுக்கிட்டு இருந்தேன்னா 2 நாளில் முடிச்சிருப்பேங்க சார். நீங்க இங்க வரும்போது நாங்க உங்கள்கிட்ட வந்து எவ்வளவு ஸ்டிச்சஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணுவீங்க, எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு நாங்க சொல்லியிருந்தோம். 100 நாள்ல 300 ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன் நாங்க சொல்லியிருந்தோம் சார். சோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் அதே மாதிரி 300 ஸ்டிச் கரெக்ட்டா இருக்கா? எக்ஸ்ட்ரா நிறையவே நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார். கிறிஸ்டி, நீங்க வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு வீட்ல ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க. நீங்க வீடியோ பார்த்து வீட்ல ட்ரை பண்ணீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டு அழகா வந்துச்சா? சார் நான் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணேங்க சார். ஆனால் இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து எனக்கு கிடைக்கலங்க சார். அந்த கார்னர்லாம் எப்படி போடணும் அப்படின்றது வந்து அந்த ட்ரிக்கு அந்த இதெல்லாம் எனக்கு ட்ரிக்கே தெரிலங்க சார். இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேங்க சார். அந்த எட்ஜெல்லாம் எப்படி போடணும் அப்படின்ற அந்த ட்ரிக்கெல்லாம் அக்கா சொல்லி கொடுத்தாங்க சார். வீடியோ பார்த்துக்கிட்டு ஒரு வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அந்த வீடியோல இருக்கிற மாதிரி போட உங்களால முடியும். ஆனா அந்த வீடியோல இருக்கிற அந்த ஃபினிஷிங் கொண்டு வரணும்னா அது எப்படி என்னன்னு அந்த ட்ரிக்ஸ் தெரியாம கொண்டு வர முடியாது. கரெக்டா? இந்த எட்ஜ் ஸ்டிச் ஆகட்டும், இந்த ஷார்ப் ஆகட்டும். இப்போ வந்து இந்த ஷார்ப் எல்லாம் நிறைய வாட்டி சொல்லி தந்திருக்காங்க இந்த ஃபெதர் ஒரு லீஃப் ஒர்க் எல்லாம் பண்ணும்போது. சோ அந்த எட்ஜை எப்படி கொண்டு வரணும்? ஏன்னா ஒரு சிலவங்க என்கிட்ட வீடியோல போன் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த தில புட்டாஸ் வச்சுட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க, சார் எல்லாம் ஓகே, இந்த எட்ஜ் மட்டும் எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது, அது எப்படி வரணும்னா அதாங்க கிளாஸ்ன்னு சொல்லி கட் பண்ணிருக்கிறேன் நிறைய இடத்துல.
ஸோ உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? அந்த இப்ப நீங்க அந்த எந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த எட்ஜ் ஷார்ப் ரவுண்ட்ல கரெக்டா கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இங்க வந்து அந்த ட்ரிக்ஸ் அவங்க அக்கா மேடம் வந்து உங்களுக்கு சொல்லி தந்ததுல தானே? ஆமாங்க சார். அக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஊசி எப்படி புடிச்சு ஜரியில லைன் போடணும் அப்படின்றதுல இருந்து சொல்லி கொடுத்தாங்க அதுலயே சார். ட்ரிக்ஸ் இருக்கா? அதுலயும் நீடில் ஆமாங்க பிடிக்கிறதுல சார். அது எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அதே மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ல வந்து 65 மெட்டீரியல் இருக்கு. அந்த 65 மெட்டீரியல்ல வந்து எல்லா மெட்டீரியல் உங்களை யூஸ் பண்ண வச்சாங்களா? இன்க்ளூடிங் ஜரியில ஆரம்பிச்சு ஜர்தோசி வரை உங்களை யூஸ் பண்ண வச்சாங்களா? ஆமாங்க சார். ஜர்தோசிலேயே நாக்சி, சாதி, கோரான்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா? எல்லா டைப்லயுமே ஒர்க் பண்ணிருக்கேங்க சார். எந்த மெட்டீரியலுமே நீங்க ஒர்க் பண்ணாத மெட்டீரியல் ஆரியில கிடையாது. ஆமாங்க சார். எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நீங்க ஆரி ஒர்க் பினிஷ் பண்ணது கிடையாது. நாளைக்கு நீங்க மெட்டீரியல், ஏன்னா மெட்டீரியல் நீங்க செய்யற ஒர்க்கு 50%னா நீங்க எடுக்கிற மெட்டீரியல் 50%. இப்ப நீங்க ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிளவுஸை தச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துறீங்க, நீங்க மெட்டீரியல் சாய்ஸ் பண்ணல, அந்த கஸ்டமருக்கு வந்து 1 மந்த்ல அது கருத்து போச்சு, ஒரே மாசத்துக்கு முன்னாடி கருத்து போச்சு. அந்த கஸ்டமர் எடுத்து உங்ககிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க சார். அப்ப நீங்க வந்து மெட்டீரியல் நாலேஜ் உங்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் செலக்ட் பண்றது. இப்போ ஒரு பிளவுஸை கொடுத்தா இது டூப்ளிகேட் மெட்டீரியல், இது ஒரிஜினல் மெட்டீரியல், கறக்குது கறக்காதுன்னு சொல்லிட்டு உங்களால அதை கைடு பண்ண முடியுமா? சார் அதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். மெட்டீரியல் வந்து எப்படி பார்த்து வாங்கணும், எது வாங்கினா கருப்பாகும், எது வாங்கணும் அப்படின்றத மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். பர்ஃபெக்ட்டா இப்போ ஒரு பிளவுஸை பார்த்தாலே உங்களுக்கு மெட்டீரியல் கரெக்டா கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியும் சார். நீங்க கடையில போய் ஒரு மெட்டீரியல் வாங்குறதுக்கு எப்படி நல்ல மெட்டீரியல் வாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட் எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். இதுல இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எல்லாமே நீங்க தெரிஞ்சு, அது மாதிரி இந்த மெட்டீரியலை வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு என்ன ரேட் வரும், செகண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் ரேட் என்ன வரும், அந்த ரேட் எல்லாம் உங்களுக்கு நாங்க கரெக்டா சொல்லி பார்த்து வாங்குறதுக்கு. இப்ப நீங்க எங்க கிட்ட வாங்காம வெளியே நீங்க வாங்கினாலும் அந்த ஒரிஜினல் மெட்டீரியல் என்ன பிரைஸ், டூப்ளிகேட் மெட்டீரியல் என்ன பிரைஸ் உங்களால கைட் பண்ணி அதை வாங்க முடியுமா? வாங்க முடியும் சார். வாங்க முடியும். ஓகே. அதுக்கப்புறம் 2 பிளவுஸ் நீங்க வந்து ஃபுல் இந்த கோர்ஸை வந்து 7 ஃப்ரேம் 2 பிளவுஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் எடுத்துக்கிட்டேங்க சார். 6 மாசம் எடுத்துக்கிட்டேன். நாங்க எவ்வளவு மாசம் சொன்னோம்? 3 மாசம் தாங்க சார் சொன்னீங்க. இந்த 3 மந்த்ஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆன 3 மாசத்துல இருந்து 3 மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. இந்த 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க ஒழுங்கா உங்களுக்கு எடுத்த மாதிரியே கிளாஸ் எடுத்தோமா, இல்ல உனக்கு தான் 3 மாசம் முடிஞ்சிருச்சு அதனால ஏதோ சைடுல உட்காந்து கத்துக்கோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட் பண்ணாங்களா மேடம்? இல்லைங்க சார். நான் வந்த நாள்ல இருந்து எப்பயும் போல நார்மலா தாங்க சார் கிளாஸ் எடுத்தீங்க. திட்டல எதுவுமே. இந்த கிளாஸ் எடுக்கிற ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்? உங்களுக்கு சொல்லி தரது, ஏன்னா நிறைய பேர் நீங்க இவ்வளவு ஸ்டிச் பண்றீங்க, ஒரு தப்பு பண்ணா திரும்ப சொல்லி தருவாங்களா, இல்ல ரிமூவ் பண்ண சொல்லுவாங்களா? இவ்வளவு பினிஷிங் உங்களால எப்படி கொண்டு வர முடிச்சு? இந்த பினிஷிங் இது நீங்க ஒர்க் பண்ணது நீங்களே சொன்னீங்க, என்னால இதை நம்ப முடியல. இதுல ஏதாவது ஒரு இடத்துல மேடம் கை வச்சு உங்களுக்கு சொல்லி தந்திருக்க செஞ்சிருக்காங்களா இந்த பிளவுஸ்ல? சார் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். ஆனா மேம் வந்து சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ அழகா நான் போட்டிருக்கேங்க சார். நான் கேக்குறது என்னன்னா, இது நிறைய பேர் இப்ப என்ன சொல்லிட்டு வருவாங்க தெரியுமா, இதுல வந்து நீங்க சும்மா சொல்றீங்க, உங்க மேம் இதுல வந்து சொல்லி செஞ்சு தந்திருப்பாங்க. இதுல மேம் வந்து எதுவுமே சொல்லி தரலங்க சார். கரெக்ஷன் சொல்லிருக்காங்க சார். இதுல ஒர்க் பண்ணிருக்காங்களா அவங்க கைப்பட்டது? இல்ல அவங்க கைப்படவே இல்ல. ஒர்க் ஃபுல்லா உங்க கைப்பட்டது எதுவுமே அவங்க ஒர்க் பண்ணல. இல்ல கரெக்ஷன் சொல்லிருக்காங்க. இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜோ இப்போ நீங்க இத்தனை ஃப்ரேம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இந்த பிளவுஸ் கஸ்டமருக்கு நீங்க இந்த பிளவுஸ் வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? செகண்ட் பிளவுஸ் வந்து யார் கொடுத்தது? கஸ்டமர் பிளவுஸ்ங்க சார். இத வந்து பார்த்துட்டு அவங்க பண்ணி கொடுக்க சொன்னாங்க சார். நீட்டா இருக்கு. ஓகே. இப்போ இது ரொம்ப ஹாப்பியா, இது இப்ப நீங்க தான் செஞ்சதுன்னு இப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்குது? நானா செஞ்சது தோணுதா? ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். கஸ்டமர் பார்த்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. சோ கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க, சரியா? நீங்க இப்போ ஃபுல்லா ஆரி ஒர்க் ஃபுல்லா கத்துக்கிட்டீங்களா? ஃபுல்லா கத்துக்கிட்டேங்க சார். இப்போ வந்து நீங்க வந்து நாளையில இருந்து நீங்க இந்த மத்தவங்களுக்கு ஆரி கிளாஸ் சொல்லி கொடுக்க சொன்னா, ஆரி கத்து கொடுக்க சொன்னாலும் எந்த டிசைன் பிளவுஸையும் வந்தாலும் உங்களுக்கு வந்து இதுக்குள்ள வந்து மார்க் எப்படி பண்ணனும் சொல்லி தந்திருக்காங்க. சொல்லி கொடுத்தாங்க சார். ட்ரேசிங் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. மெட்டீரியல் நாலேஜ் சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே இதுக்குள்ள இன்க்ளூட் தானா? இது 3 இதுல வந்து 3 மந்த்ஸ் நீங்க மோர் தென் எக்ஸ்ட்ரா எடுத்துறீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீஸ் பே பண்ணாங்க? இல்லங்க சார். எக்ஸ்ட்ரா எதுவுமே ஃபீஸ் கேட்கலங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கட்டின ஃபீஸ் தானே, அது எக்ஸ்ட்ரா ₹1 இல்ல. இன்னைக்கு வரை உங்களை வந்து அன்னைக்கு மாதிரி ட்ரீட் பண்ணதால ட்ரீட் பண்றாங்க. ஆமாங்க சார். நீங்க சாட்டிஸ்ஃபைடா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா? ரொம்ப ஹாப்பிங்க சார். ரொம்ப ஹாப்பி. ஒண்ணுமே தெரியாம வந்துட்டு இவ்ளோ அழகா நான் போட்டுருக்கேங்க சார். சரி. அது மாதிரி மேடம் சொல்லி தரது எப்படி சொல்லி தராங்க? சொல்லி தரது வந்து அக்கா கிட்ட அவங்க எவ்வளவு வேலையா இருந்தாலும் 100 வாட்டி கூப்பிட்டாலும் உடனே வந்து சொல்லி கொடுப்பாங்க சார். அதே மாதிரி ஏதாவது தப்பா போட்டிருக்கோம் அப்படின்னா பிரிச்சுட்டு போட சொல்லுவாங்க. எப்ப கரெக்டா நம்ம போடுறோமோ அப்பதாங்க சார் நிப்பாட்டுவாங்க. அதனால எத்தனை வாட்டி கரெக்டா ஒரு ஃப்ரேமே நீங்க தப்பா போடல, அந்த ஃப்ரேமே ஃபுல்லா ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அதானே? ஒரு தப்புன்னா அதை கரெக்ஷன் பண்ணாம நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமா? போக முடியாது. இப்போ ஒரு ஃப்ரேம்
ஒரு ஃப்ரேம்ல நீங்க ஒரு லோடிங் வந்து தப்பா ஒர்க் பண்ணிட்டீங்க, சரி அடுத்ததுல பாத்துக்கிறேன்னு விட்டுருவாங்களா, இல்ல அதை நீ கரெக்ட் பண்ணாதான் அடுத்தது சொல்லி அத தரேன் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கே போவாங்க சார். போவாங்க. சோ நீங்க இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லான ஆரி ஒர்க் டிசைனர் ஆயிட்டீங்க. உங்களால இனி முடியாத ஒர்க் பிளவுசஸ் எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க வந்து யாராவது எந்த பிளவுஸ் ஆர்டர் கொடுத்தாலும் நான் ஓகே நான் செஞ்சிருவேன்னு தைரியம் இருக்குல்ல. மார்க்கிங், ட்ரேசிங், மெஷர்மெண்ட், இது எப்படி மெட்டீரியல் நாலேஜ், மெட்டீரியல் வாங்குறது எல்லாம் கத்துக்கிட்டீங்களா? எல்லாம் சொல்லி தந்துட்டாங்க. எதுவுமே நீங்க சொல்லி தராத எதுவுமே இல்லை, எல்லாம் நீங்க தானே ஒர்க் பண்ணது. இப்போ உங்களுக்கு ஒரு பிளவுஸ பார்த்தா இந்த பிளவுஸ் இவ்வளவு நேரத்துல நான் ஒர்க் பண்ணிடுவேன், எல்லா மெஷர்மெண்ட் எடுக்க தெரியுமா? தெரியும் சார். இப்போ வந்து எந்த பிளவுஸா இருந்து இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு பிளவுஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டிசைனுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். கரெக்ட்டா இந்த பிளவுஸ் இவ்வளவு ரேட் பண்ணி கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரேட் ஃபிக்ஸிங் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கா? சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கிளாஸ் போக மெட்டீரியல் நாலேஜ், ட்ரேசிங், மெஷர்மெண்ட், இந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்றது, ரேட் ஃபிக்ஸிங், எல்லா அதர் இயர் கிளாஸஸ் எல்லாம் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கா? இதுல எதுவுமே எக்ஸ்ட்ரா கிளாஸ், ஃப்ரீ கிளாஸ் நான் சொல்லி அந்த மாதிரி எதுவும் பண்ணலையே. நான் வந்து ஆரி ஒரு கிளாஸ் தான் சொன்னேன். இதுல இது முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்திருக்கேன். ஃப்ரேம்ல இருந்து கிளாத்ல இருந்து எது எப்படி யூஸ் பண்ணி எல்லாமே சொல்லி தந்திருக்கிறோமா. ஃபுல் ஃபீல்டா உங்களுக்கு இல்லையே நான் வெளியே பார்த்தேன் இந்த ஒர்க் நான் இங்க கத்துக்கலன்னு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு இருக்கா? இல்லங்க சார், அது மாதிரி எதுவுமே இல்லங்க சார். எல்லாம் கத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க இந்த கத்துக்கிட்டு இந்த பிளவுஸ பாத்துக்கிட்டு உங்க வீட்ல உள்ளவங்க, வீட்டு பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லிருக்காங்க? சார் என் பிளவுஸ பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இத பாத்துக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க சார். சொல்லிருக்காங்க. இனி நீங்க வந்து புதிய ஒரு தொடக்கத்துக்கு எல்லாம் அதுவும் இது வந்து கஸ்டமர் பிளவுஸ் வந்து எல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு எப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி போய்கிட்டு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் கிடைச்சிச்சு. அது நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முசிறியில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வெட்டிங் ப்ளவுஸ். பட் உங்களுக்கு வந்து செகண்ட் ப்ளவுஸே கல்யாண பொண்ணு ப்ளவுஸ், அதுவும் கல்யாண பொண்ணு ப்ளவுஸே வெட்டிங் ப்ளவுஸ் கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த டசலும் எல்லாம் சூப்பரா இருக்கு. நானே வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தா கூட நான் வந்து சொல்லிடுவேன், எனக்கு கரெக்ஷனே கிடையாது. பாக்குறது அவ்வளவு அழகா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, ஹாப்பி. தேங்க் யூ. ஹாப்பிங்க சார். ஓகே, இனி ஒன்றும் சொல்லல, சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். இனி மேலும் மேலும் உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. இனி நீங்கள் வந்து ஒரு ஆரி ஒர்க் டிசைனரு. ஓகே, ஓகேங்க சார். நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ சின்ன பொண்ணு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க ஒரு வாட்டி. சார் பிஎட்ங்க சார். பிஏ, பிஎஸ்சி பிஎட் முடிச்சவங்க. ஏன்னா உங்க வாய்ஸை பார்த்தா ஏதோ சின்ன பொண்ணு நினைச்சிருவாங்க. ஸோ நீங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்ச ஒரு பெரிய ஒரு ஆளு. இனி வந்து நீங்க வந்து பர்ஃபெக்டா டிசைனர் பண்ணலாம். டிசைனர் எந்த டிசைனர் இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இதுல வந்து இங்க வந்து எதுவுமே இங்க வந்து டெக்னிக்கல் எப்படி பண்ணணும்னு சஜஷன் அவங்க சொல்லி தந்தாங்க. இது இல்லாம நீங்க எந்த பிளவுஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்களே ஓனா ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். கைஸ், பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ரேம் எல்லாமே இந்த இது வந்து எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணது. அவங்க இன்டர்வியூவும் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க தான் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதோட வீடியோ நான் ஆல்ரெடி எல்லா ஸ்டாண்டு, இந்த 7 ஃப்ரேமு, இந்த 2 ப்ளவுஸோட வீடியோ ஆல்ரெடி இதில் இருக்குது. இது வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணது தான். ஓகே, வெற்றிகரமாக அவங்க கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காமல் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அவைலபிள் இருக்குது. அது மாதிரி ஆரி ஒர்க் ஆர்டர் தேவைப்படுறவங்களும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த விதமான டிசைன் புக் பண்ணாலும் வித்தின் 4-5 டேஸில் டெலிவரி பண்ணிடுவோம் வித் குவாலிட்டி மெட்டீரியல். ஓகே கைஸ், இது மாதிரி இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் 100 ஸ்டிச்சஸ் 180 ஸ்டிச்சஸ் அவ்வளோதான் வருதுன்னு அப்படி சொல்லித்தராங்க. இங்கே எப்படி 300 ஸ்டிச், அதுவும் 3 மந்த்ஸ் தான் டியூரேஷன். ஏன்னா வந்து அது ஒரு சிலவங்களுக்கு வந்து கற்றுக்கிட்டு வருவாங்க, வெளியே கற்றுக்கிட்டவங்க தெரிஞ்சவங்க வீட்டிலே உட்காந்து ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாம் வரும்போது 3 மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆயிரும். அதர்வைஸ் 4 மந்த்ஸ் 4.5 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் வரை போகும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி தான் உங்களை வெளியில் விடுறது. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணாமல் உங்களை விட மாட்டோம். திஸ் இஸ் சக்ஸஸ் ஆரி பொட்டிக்கோட மெயின் பாயிண்ட். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸு, இந்த ஸ்டேஜு, இந்த ஸ்டூடெண்டோட ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய்.